வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம கடிதம் எழுதுதலும், கட்டுரை எழுதுதலும் அப்படிங்கிற அந்த பகுதியில் உறவுமுறை கடித பயிற்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கடிதம் எழுதுகின்ற முறையே இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு செல்ஃபோன் மூலமாக பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் மெயில் மூலமாக நம்ம பேசிக்கிறோம், தகவல் அனுப்பிக்கிறோம். அந்த எழுதுதல் அப்படிங்கிற பயிற்சியே சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு. அப்போ அந்த பயிற்சி வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும், அது மட்டும் இல்லாமல் அந்த கடித போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் இன்னைக்கு நாம் உறவுமுறை கடித பயிற்சியை பார்க்க போகிறோம். அப்போ உறவுமுறைனா யார் அப்படின்னா, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நாம் யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தை தான் நாம் உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதற்காக அப்படின்னா, மாணவர்களுடைய அந்த எழுத்தாற்றலை வளர்ப்பதற்காக, அவங்களுடைய அந்த மொழித்திறனை வளர்ப்பதற்காக, இது மாதிரியான காரணங்களுக்காகத்தான் இது மாதிரியான பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடத்திட்டத்தில் இது மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயமாக எப்படி சிந்திக்கிறது, நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. எப்படி எழுதணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இப்போ இது மாதிரியான அந்த முறைகள் யாருக்குமே சரிவர தெரியாமல் இருக்குது. இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் கடிதம் எழுதுவதற்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு உங்களுக்காக. இதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது உறவுமுறை கடிதம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, மாமாவிற்கு கடிதம் எழுதுவது போல், அதாவது திருவிழாவிற்கு வருகை தரணும், அதாவது திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மாமாவிற்கு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாம் அந்த மாதிரி உறவுமுறை கடிதம் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடிதத்தினுடைய வலப்பக்க மூலையில் நம்முடைய முகவரி அங்கே இருக்கணும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன், 14 கண்ணன் தெரு, விஜயபுரம், கரூர் 1. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகவரி இருக்கணும், நம்முடைய முகவரி இருக்கணும். அதுக்கப்புறம் இடப்பக்கத்தில் இருந்து எழுத ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? அன்புள்ள மாமா. அப்போ நம்ம உறவுக்காரங்க அவங்ககிட்ட பேசுகிறப்போ, எழுதுகிறப்போ அன்புடன் அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அன்புள்ள மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நலம் விசாரிக்கணும். நாம் இன்றைக்கி ஏதாவது ஃபோன் பண்ணால் கூட நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே நலம் அறிய ஆவல், அதாவது நலம், உங்களுடைய நலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். ஆவல்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது திருவிழாவிற்கான ஒரு கடிதம். அப்போ எப்படி போட்டிருக்கேன் பாருங்களேன், எங்கள் ஊரில் காளியம்மன் கோயில் திருவிழா வருகிற 1/5/2025 முதல் 3/5/2025 வரை நடைபெற உள்ளது. எங்கள் ஊரில் ஒரு 3 நாள் காளியம்மன் கோயில் திருவிழா நடக்க இருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், கரகாட்டம், மயிலாட்டம், பாடல் கச்சேரி, வானவேடிக்கை உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது எங்கள் ஊரில் சிறப்பான முறையில் வருஷம் கரகாட்டமெல்லாம் நடக்கும், வந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மயிலாட்டம் நடக்கும், நிறைய புது பாடல்களை வச்சு நிறைய கச்சேரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வானவேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்களும் அத்தையும் மணியும் வர அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரணும், அத்தை வரணும், அப்புறம் மணி அப்படிங்கிறது அவங்க மகன். அப்போது நீங்கள் எல்லாம் வர்றதுக்காக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். அதுக்கப்புறம் சென்ற முறை திருவிழாவிற்கு வருவதாக சொல்லி ஏமாற்றியது போல் இம்முறை செய்து விடாதீர்கள். இப்போ உறவுக்காரங்கனால எல்லா நாள்லேயும் எல்லா சூழலையும் வந்துட முடியாது, அவங்களுக்குன்னு ஏதாவது சில வேலைகள் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களால வர முடியாமல் போயிடும். அப்போ நம்ம கோவிச்சுக்குவோம் இல்லையா, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சென்ற முறை நீங்கள் திருவிழாவுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டீங்க, அந்த மாதிரி இந்த முறை பண்ணிடாதீங்க. உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்போ உங்களுடைய வருகையை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் நிச்சயமாக வரணும், உங்களுடைய அந்த வருகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வகையில் எழுதணும். அப்போ இது மாதிரி இன்னும் நம்ம எவ்வளவு செய்திகள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு 8 வரி 10 வரிகள் எழுதியிருக்கிறேன். நீங்கள் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் செய்திகளை சேர்த்திக்கணும். அந்த மதிப்பெண் எத்தனை மார்க்கோ அதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் கடிதத்தை நீங்கள் விரிவுபடுத்தியோ சுருக்கியோ எழுதலாம். இன்னும் நல்லா அந்த மனப்பூர்வமாக எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய செய்தி ஒரு மேலோட்டமான செய்தி தான். இன்னும் மனப்பூர்வமாக இன்னும் யாரெல்லாம் விசாரிக்கலாம்,
அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் அவங்க மாமா பையனை பற்றி பேசுகிறப்போ அவனுடைய படிப்பை பற்றி எப்படி இருக்குன்னு நல்லா கேட்கலாம். அதுக்கப்புறம் வேற நீங்கள் அந்த உறவினர் வீட்டுக்கு போனப்போ அங்கே எப்படி சந்தோஷமாக இருந்தீங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போனாங்க, அதை பற்றியெல்லாம் சொல்லி அதே மாதிரி நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் போகலாம், இந்த திருவிழாவையெல்லாம் கண்டு களிக்கலாம், இந்த இடங்களுக்கு போகலாம், இந்த அணைக்கட்டுக்கு போகலாம், இந்த திரைப்படத்துக்கு போகலாம், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களுக்கு போகலாம். அப்போ இது மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அப்போ இது வந்து நம்முடைய விருப்பம். அது எந்த அளவுக்கு நம்ம அந்த கடிதத்தை வளர்த்தணும்னு நினைக்கிறோமோ அப்படி வளர்த்திட்டே போகலாம். அதுக்கப்புறம் இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படிக்கு அது வந்து இந்த வலப்பக்கம் கடைசியில் வந்துடணும். இப்படிக்குன்னு போட்டு என்றும் அன்புடன் இல்லையா, உறவுக்காரங்களுக்கு எழுதுகிறப்போ என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் நம்ம பேர் இங்கே வந்து நான் ராசா தருண் கணேசன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரைமேல் முகவரி இது வந்து கட்டாயம் இடம் பெறணும். ஏன் அப்படின்னா நம்ம லெட்டர் போடும்போது அட்ரஸ் வேணும் இல்லையா. ஒரு கடிதம் ஒரு A4 சீட்டில் எழுதுவோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை மடித்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கவரில் போடுவோம். அந்த கவரில் பார்த்திங்கன்னா நம்ம உரைமேல் முகவரி எழுதுவோம். நம்ம ஆங்கிலத்தில் அட்ரஸ் ஆன் த கவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த உரைமேல் முகவரி எழுதிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், திரு ப கண்ணதாசன், செல்வபுரம், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நாமளும் எந்த உறவினருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவங்க வீட்டு முகவரியை கேட்டுட்டு நாம் அதை எழுதிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் வச்சுருக்குறோம். அப்போ அந்த செல்ஃபோன் அந்த அலைபேசி எண்ணை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அஞ்சல் நிலையத்திலேருந்து போகிறவங்க அந்த அஞ்சல்காரர் இருப்பார் இல்லையா, போஸ்ட்மேன், அப்போ அவர் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த அலைபேசி எண் வந்து செல்ஃபோன் நம்பர் நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடிதம் எழுதணும். அப்போது செய்திகளை எந்த அளவுக்கு சுருக்கணுமா அல்லது விரிவாக எழுதணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும். இது மாதிரி உறவுமுறை கடித பயிற்சி அப்படிங்கிறப்போ மாமாவுக்கு எழுதுகிற மாதிரி நம்முடைய பெரியம்மா பெரியப்பாவுக்கு எழுதலாம், நம்முடைய நண்பர்களுக்கு எழுதலாம், அல்லது ஏதாவது ஒரு புதுசாக நமக்கு பிடிச்சமானவங்க அவங்களுக்கு எழுதலாம், அல்லது வேறு ஏதாவது நம்ம கூட அறிமுகமாக இருப்பாங்க ஏதாவது பேருந்து பயணத்தின் போதோ, அந்த மாதிரி நம்ம அந்த உறவை அந்த நட்பை நம்ம எந்த வகையில் வேணாலும் கொண்டாடலாம். அப்போ அதற்கான ஒரு வழிவகை தான் இந்த கடித பயிற்சி. அதாவது நம்ம டைப் பண்ணி அனுப்புறதை விட நம்ம கைப்பட எழுதி அனுப்புறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்க வச்சு பாதுகாப்பாங்க. அது என்றைக்கும் ஒரு மாறாத ஒரு பசுமையான ஒரு நினைவாக இருக்கும். ஏன்னா அவங்க கையெழுத்து எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கையெழுத்து இன்றைக்கி இப்போ நானே எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கையெழுத்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எழுத்து பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா மேலும் மேலும் நம்ம அழகாக எழுத முடியும். இன்னும் தெளிவான கையெழுத்தோட நீங்கள் சிறப்பான முறையில் அந்த முறைப்படி எழுதி நீங்கள் கடிதத்தை நம்ம அனுப்பலாம். அப்போ இது மாதிரியான பயிற்சி எடுங்க. அடுத்த பதிவில் நம்ம அலுவலகம் சார்ந்த அந்த கடிதங்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.